ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்ன, டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது, டேட்டா டைப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படி ஷார்ட்டாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போது நாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டாஸை நாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்கு நாம் இன்புட்டாக ஒரு சில டேட்டாஸை கொடுக்கணும். அப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் டேட்டா டைப்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக்ஸில் மொத்தம் 5 மெத்தட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, செகண்டு பூலியன், செகண்டு நம்பர், தேர்டு பூலியன், ஃபோர்த் அன்டிஃபைன்டு, ஃபிஃப்த் நல்லு. எப்பவுமே நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் அப்படின்றது இந்த டபுள் கோட்ஸை குறிக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நேம், இல்லை ஒரு பிளேஸோட பேர், இல்லைனா அவங்க அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேல காட்டணும் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி எழுதணும்னா ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம எழுதணும். இப்போது எப்படி சொல்கிறதுனா, என் பேர் இருக்குது, இப்போ ஒரு நேம் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த நேம் நம்ம டேரெக்டாக அந்த நேம் இப்போ ராம் அப்படின்னு இருக்குன்னா அந்த ராம் அப்படின்ட்டு இதில் கொடுக்க முடியாது. இது ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்துக்காது. ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் மெத்தடில் நாம் கொடுக்கணும். அந்த டபுள் கோட்ஸுக்கு உள்ள நாம் அந்த நேம் என்னவோ இப்போ ராம் கொடுத்தோம்னா அது ஓகே ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சுக்கும். ஓகே, இது ஸ்ட்ரிங்கில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரிங் இது ஒரு ஸ்ட்ரிங்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு அது புரிஞ்சுக்கிட்டு அது என்ன டிஸ்பிளே பண்ணணுமோ அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்பர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்பர் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நம்பர், அது நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூலியன் அப்படின்ட்டு ஒரு மெத்தட். இது இந்த பூலியன் மெத்தட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இது எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இன் ஃப்யூச்சரில் நம்ம கண்டிஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் இந்த பூலியன் அப்படின்றது நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டாக பூலியன் எப்படி அது ஒர்க் ஆகுது, அதோட டைப்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அன்டிஃபைன்டாக ஒன்றும் இல்லைங்க. நம்ம இப்போ நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ ஸ்ட்ரிங்கில் நேம் கொடுத்தோம்னா அது டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பர் இந்த அன்டிஃபைன்டு கொடுத்தோம்னா நம்ம டிஸ்பிளேலேயும் அன்டிஃபைன்டு தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இதில் டிஃப்ரென்ஸ். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நல்லுனா எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஒரு மீனிங்கு. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம், நம்பர் ப்ளஸ் பூலியன், இந்த 3மே நம்ம பார்க்கலாம். வாங்க கொடுக்க போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஸ்ட்ரிங்கா. ஓகே, நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அந்த நேம் ஈக்குவல் டு ராம் அப்படின்ட்டு. அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லெட் நேம் ஈக்குவல் டு, இப்போது நேம் இப்போது ராம் அப்படின்ட்டு நான் டைரெக்டாக கொடுக்குறேன் பாருங்கள். இது எடுத்துக்கும். ஆனால் நமக்கு கன்சோல் லாக்லேயோ இல்லை டிஸ்பிளேலேயோ ராம் அப்படின்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்டுக்கு நாம் தான் புரிய வைக்கணும் இது ஸ்ட்ரிங்கா இல்லை நம்பரா இல்லை பூலியனா அப்படின்ட்டு. ஸோ நாம் என்ன பண்ணணும், இது ஸ்ட்ரிங் மெத்தட், நாம் ஸ்ட்ரிங் மெத்தடில் நாம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங் போட்டோம் அப்படின்னா ஓகே, நேம் ஈக்குவல் டு இது ஒரு ராம். ஓகே, இது தெரிஞ்சுக்கும், இது ஒரு பேர் போல் இருக்குது, இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கும். ஸோ இதை நாம் லாக் பண்ணோம் அப்படின்னா போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன வரும், நேம் கன்சோலாக்கில் ராம் அப்படின்னு மட்டும்தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதே நான் மெசேஜ் ஒன்று டைப் பண்ணுறேன். லெட் மெசேஜ் ஈக்குவல் டு, அதுவும் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ தான் யூஐ, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸில் நமக்கு தெரியும். ஸோ ஐ ஆம் learning JavaScript. ஓகேவா? இப்போது இதை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா
லாக் பண்ணணும். ஓகேவா, லாகில் என்ன பண்ணணும், இப்போ நமக்கு மெசேஜ் தேவை. ஸோ மெசேஜ் எம்எஸ்ஜி. இப்போது இந்த HTML நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்துருக்கணும். இது வந்து ஜாவா இந்த விஎஸ் கோடில் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம டைப் பண்ண ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அது லைவாக அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணணும். 1 செகண்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஐகான்ஸ் இருக்குது. இங்கே போனீங்கன்னா வந்து நமக்கு தேவையான எக்ஸ்டென்ஷன் என்னென்ன இருக்கோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம டவுன்லோட் பண்ணதே வந்து இன்ஸ்டால்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஓகேவா, இதில் இங்கே இருக்குது பாருங்கள், லைவ் சர்வர். இதுதான். இது வந்து நம்ம கோடிங் வந்து டைப் பண்ண இப்போது நம்ம டிஸ்பிளேயில் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இது வந்து இன்னும் ஃபியூச்சரில் உங்களுக்கு இன்னும் நல்ல டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம வேறு டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது மெசேஜ் அப்படின்ட்டு நம்ம ஐ எம் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ அது வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பார்க்கணும், இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். ரைட் கிளிக் கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கன்சோல் லாக் வரும். அதாவது கன்சோல் லாக்ல இங்கே இருக்குது. ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே வந்துடுச்சு பாருங்கள், ஐ எம் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா, நான் என்ன கொடுத்தேன், மெசேஜ் ஈக்குவல் டு ஐ எம் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்தேன். இது மெசேஜ் நம்ம லாக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே வரும். ஓகேங்களா, இப்போது இதே வந்து நான் அந்த ஸ்ட்ரிங்குக்கு வெளியில் கொடுத்து நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து எரர் காட்டிடும். ஓகேவா, இதை நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து எரர் காட்டும், கண்டிப்பாக காட்டும். அன்காட் சிஸ்டம் எரர், சின்டாக்ஸ் எரர் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போது ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் கொடுக்கணும். மறக்காமல் ஸ்ட்ரிங்குக்குள்ளே தான் கொடுக்கணும். இதே வந்து இப்போது நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்பர் அப்படின்ட்டு ஒரு மெத்தடு. இப்போது இந்த நம்பரையே நான் ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டேன் அப்படின்னா அந்த நம்பரை வந்து நம்பராக எடுத்துக்காது. ஓகேவா, அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போது இதில் என்னடா நம்பர் தானே வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆவீங்க. இப்போது இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தடு, டைப் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வச்சு அந்த வேரியபிள் என்ன மெத்தடு என்ன டைப் அப்படின்ட்டு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்ட்டு பார்க்கலாம். டைப் ஆஃப் என்ன, மெசேஜ். ஓகேங்களா, இந்த மெசேஜ் என்ன டைப், இது வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை பூலியனா இல்லை என்ன அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இங்கே மவுஸ் இங்கே கொண்டு வந்த உடனே அது வந்துடுச்சு, லெட் மெசேஜ் இஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ட்டு. இது எதனால் அப்படின்னா நான் வந்து டைப் ஸ்கிரிப்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதால இது நமக்கு ஈஸியாக காட்டிடுச்சு. ஆனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் இந்தமாரி காட்டாது. ஸோ நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, டைப் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் அப்படின்ட்டு எதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ். ஸோ இப்போ லாக் பண்ணி பார்க்கலாம். 1 செகண்ட், இன்னும் சேவ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங் வந்துடுச்சா. ஓகே, ஆனால் நம்பரில் தானே கொடுத்துருக்கோம், ஏன் ஸ்ட்ரிங்கில் வருது? ஏன்னா நம்ம நம்பரையே அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே, அதாவது இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே போட்டால் அது ஒரு ஸ்ட்ரிங்காகவே எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போது அந்த ஸ்ட்ரிங்கை நான் எடுத்துகிட்டு நான் அப்படியே நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், அதாவது லாக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வரும்? ஓகே, நம்பர். ஓகேங்களா, புரியுதா? நீங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், அதனால் நம்பர் டைப் ஆஃப் மெசேஜ் என்ன அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் வருது. ஆனால் இதே நான் டபுள் கோட்ஸ்குள்ளே அதே நம்பரை கொடுக்குறேன், ஆனால் என்ன வரும்? ஸ்ட்ரிங்காக மாறும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கலாம். லெட் ஏஜ் அப்படின்ட்டு ஒரு ஏஜ் கொடுக்குறேன். ஏஜ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா,
இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த ஏஜை வச்சு ஏஜ் கொடுத்துருக்கானா இல்லையா. இப்போது நம்ம ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா ஏஜை வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஏஜ் வந்து மென்ஷன் பண்ணி இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நாம் இந்த பூலியன் வேல்யூஸ் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஏஜ் வந்து ட்ரூக்காக நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஏஜை லாக் பண்ணேன்னா வேல்யூ என்ன வரும் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஏஜ் 1 செகண்ட் லாக் தானே பண்ணணும். ஓகே, லாக் என்ன லாக் பண்ணணும், ஏஜை லாக் பண்ணணும். ஸோ இப்போ ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த இடத்துல ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் அந்த வேல்யூ தான் வரும். ஓகே, இங்கே பாருங்கள் ட்ரூ, ஏன்னா நான் வந்து மேனுவலாக ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே இந்த இடத்துல ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணி போய் பார்த்தோம்னா ஃபால்ஸ். ஓகேங்களா, இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைப்ஸ். இது பூலியன் டைப்ஸ். அதாவது நம்ம வந்து இந்த ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நாம் கண்டிஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். இது ரொம்பலாம் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ இது நமக்கு தெரிஞ்சாலே ஓரளவுக்கு போதும். இந்த அன்டிஃபைன்டு இதை வந்து நம்ம ஓகே அதுவும் பார்த்துடலாம். அன்டிஃபைன்டுன்னு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஏஜ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டுன்னு கொடுக்குறேன். இப்போது இதை லாக் பண்ணி பார்த்தோன்னா இதுக்கு என்ன மீனிங்னா ஏஜ் ஈக்குவல் டு அன்டிஃபைன்டு. ஏஜை வந்து நான் வந்து எதுவுமே கொடுக்கல. ஸோ அன்டிஃபைன்டாக கொடுக்குறேன்னா எதுவுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னா அது வந்து அந்த கன்சோல் லாக்லேயும் அன்டிஃபைன்டு தான் வரும். ஓகேவா, நம்ம ஏதாச்சும் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துல வரும். அன்டிஃபைன்டு வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். சரி, இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா. ஓகே, அன்டிஃபைன்டு கொடுத்தா அன்டிஃபைன்டு தான் வேல்யூ வரும். ஓகே, இன்னொன்று அடுத்தது வந்து நல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மெத்தட் இருக்குது. இதையும் வந்து நம்ம வந்து லாக் பண்ணி பார்த்துடலாம். ஏஜ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு கொடுத்தா இது வந்து நல்லே தான் ரீப்ளே பண்ணும். ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கலை. ஸோ அது வந்து வேல்யூ வந்து எதுவுமே எடுத்துக்காது. ஸோ நல்லுன்னு தான் வரும். இப்போது இந்த நல் ப்ளஸ் இந்த அன்டிஃபைன்டு இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு சில இடத்துல வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய இடத்துல எப்பயாச்சும் தேவைப்படும் அப்படின்னும்போது நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரிங்னால் எப்படி இருக்கணும், இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுறோமோ அது டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ப்ளஸ் நம்பர்ன்ட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குது, இது நம்பர்ஸில் தான் இருக்குது. ஆனால் இந்த நம்பரையே அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஆகும். ஆனால் அது நம்பராக தான் தெரியும். ஆனால் அதோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் அது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது பூலியன்னா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்சன் வந்து இருக்காங்களா, உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு டேட்டாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இஸ் அலைவ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அவங்க இருந்தாங்கன்னா ட்ரூன்ட்டு வரும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இதே மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. வீடியோ புரியல அப்படின்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். அன்டிஃபைன்டு இது வந்து அன்டிஃபைன்டு நல்ல இது நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து இந்த டேட்டா டைப்ஸ் வந்து போதுமான அளவு நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்.